எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ மை குட்னஸ் பாருங்க, பார்க்க கேசரி போல இருக்கு. ஆமாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இது. ஓகே, பிள்ளைங்களை கொண்டு நர்சரியில் விடுவோம்ல, அதே மாதிரி நாய்களுக்கான நர்சரி. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. விளையாடுறதுக்கு அங்கெல்லாம் இடம், நாய்களுக்கு சூப்பராக இருக்குல்ல. நாய்களெல்லாம் விளையாடுது. பார்த்தீங்களா, நம்ம வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ், இது வந்து பம்கினில் ஒரு வகை. ஃபெனெல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்க. இதுக்கு பேர் வந்து ரெமினஸ்கோ. ஓகே, ரோமெனஸ்கோ. லைட்டாக இப்போ பெப்பர் பொடி போட ஆரம்பிச்சுட்டு அவ்வளோதான். லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து என் மக்களே, இன்றைக்கி நான் வந்து உழவர் சந்தைக்கு நாங்கள் போகிறோம். அங்கே தான் போய் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம். கேட்டிங்களா, வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, நிறைய சாதனங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் அங்கே உள்ள விலையை பார்த்தா ஒன்று கூட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர விலையாக இருக்கும். கேட்டிங்களா, பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு உழவர் ஷாப்புக்கு போகிறோம். அவர் எப்படிலாம் கடையை வச்சுருக்காருன்னு பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாங்க முடியும்னா வாங்கிட்டு திரும்ப வந்து நான் அன்றைக்கி ஒன்று அடிப்பொலியான ஒரு சூப் வைக்க போகிறேன். இந்த வின்டர் டைமுக்கு நிறைய பேருக்கு இந்த கை குடைச்சல், கால் குடைச்சல் இதெல்லாம் வரும், முட்டி வேதனை. இப்போ வின்டர்னா பிரிட்டனில் மட்டும் வின்டர் இல்லை, யூரோப் கண்ட்ரீஸில், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் எல்லாம் அப்படி கிடையாது. ஊர்லெல்லாம் பயங்கர வின்டர். நான் பார்க்கல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வின்டர் கேட்டிங்களா, பயங்கர குளிர். அங்கேயும் வந்து இப்போலாம் வந்து இது ஃபீவர்லாம் நிறைய வருது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நோய் தடுப்பு நிவாரணி கேட்டிங்களா, நிறைய ப்ரோட்டீன் வேணும், நல்ல கார்போஹைட்ரேட் வேணும், நல்ல இது வேணும். அது அப்படி ஒரு சூப்பு தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி சூப்பராக இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து நீங்கள் தவறாமல், வின்டர் இருக்கிறனால உலகத்தில் உள்ள உங்களுடைய நண்பர்கள், ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். கேட்டிங்களா, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வந்தாச்சுனாலே ஃபுல்லாக இப்படி தான் ஃபார்முகள் தான் ஃபுல்லாக. பாருங்க எப்படி ஃபார்முகள் இருக்குது. இப்போ வந்து வின்டர் டைம்லலாம் உங்களுக்கு அந்த வெஜிடபிள் ஃபார்ம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து உழுது போடுற வேலைகள் எல்லாம் நடக்கும். இந்த ஆல்டன்ஹாம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஊர். இங்கே தான் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். இவருக்கு எவ்வளோ பெரிய ஃபார்ம்கள் எல்லாம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. 1.5 மைல். ஆமாம், 1.5 மைலில் வந்துடும். அதீங்களா, இதுக்கு தான், இந்த ஃபார்முக்கு தான் நம்ம போகிறோம். இது வந்து பேட்லஸ் க்ரீன் ஃபார்ம். ஓகே, இந்த ஹேரோ, இந்த வெம்பிளி, இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் ஜஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் ட்ரைவ்லேயே நீங்கள் வந்துடலாங்க. எவ்வளோ வில்லேஜ், எவ்வளோ அழகாக இருக்கு. வில்லேஜ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வந்துருச்சு இது ஃபார்ம். இதான் பேட்லஸ் க்ரீன் ஃபார்ம். ஓகே, மேரி கிறிஸ்மஸ் இப்போவே போட்டாங்க பாருங்கள், மேரி கிறிஸ்மஸ். ஓ, இதுக்கு முன்னால் நம்ம இங்கே வந்திருப்போம். நாளைக்கு முன்னே வந்திருக்கோம். ஓ, எவ்வளோ பிஸியாக இருக்குது. இது வந்து உழவர் சந்தை. இதுதான் இங்கே உள்ள உழவர் சந்தை. பார்த்தீங்களா, இத்தனை அவ்வளோமே உழவர்களுடைய கடைகள் தான். அவங்கவுங்க தங்களுடைய ஓன் கடைகளை வந்து போடுவாங்க. அவங்க ஓன் ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணுறது தான். ஓகே, bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண். இவங்களுக்கு வயது 28, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க MSc இன் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் யூகேல முடிச்சுட்டு யூகேல போஸ்ட் ஆஃபீஸில் ஆட்மினாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் தெரியணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202511155551 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்துடைய நம்முடைய வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க மக்களே, நமக்கு வந்து பிள்ளைங்களை கொண்டு நர்சரியில் விடுவோம்ல, அதே மாதிரி நாய்களுக்கான நர்சரி. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க. விளையாடுறதுக்கு அங்கெல்லாம் இடம், நாய்களுக்கு சூப்பராக இருக்குல்ல. நாய்களெல்லாம் விளையாடுது. டே கேர் சென்டர் மாதிரி கொண்டு விட்டுருவாங்க, இல்லைன்னா ஹாலிடே போகும்போது கொண்டு விடுவாங்க. ஸ்கூலில் வந்து நாய்களை கொண்டு வந்து விடுற, பிள்ளைங்களை கொண்டு வந்து விடுற. அப்படி இவருக்கு எல்லாம் இப்போ நாய்களை வந்து பிடிச்சிட்டு வருது, வீட்டில் வந்து கொண்டு வரதுக்கான வேனுகள் எத்தனை வேன் இருக்கு பாருங்க. பயங்கர சூப்பராக இருக்குது பாருங்க, நாய் எப்படி ஜாலியாக. ஆனால் அதுக்குன்னு நம்ம ஒரு இது வேணும், ஆர்ட் வேணும். இப்போ நர்சரி டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு ஆர்ட் வேணும்ல, அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு திறமை வேணும் நாய்கள் கூட விளையாடுறதுக்கு. அங்கே பாருங்க, ப்ளே கிரவுண்ட் பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ விளையாட்டு ஜாமானோ, பயங்கரமாக இருக்குது.
இது கார் பார்க்கில் இருக்குது. இது வந்து பேர் வந்து என்ன, ப்ரூஸ் அன்லீஷிங் ஹாப்பினஸ் சரிங்களா. இது வந்து இந்த ஹாலிடே போகும்போது எல்லாம் கொண்டு விட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து இந்த டே கேர் மாதிரி ஃபார்ம் வச்சு எப்படி வச்சு நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வச்சு நடத்துகிறாங்க. எல்லாம் BMW கார் தான். ஃபார்மர்ஸ்க்கு இங்கே எல்லாம் BMW கார். அங்கே இருக்க ஃபார்மர் தலையில் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு ஆண்டவரே ஏசப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. வாங்க டக் டக்குன்னு போகலாம். எல்லாம் நிறைய சிலைகள்லாம் வச்சுக்கிட்டு அலங்கரிச்சிருக்காங்க. இங்கே இருங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சிலை இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது, அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, நல்ல அழகாக இருக்குது, இவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்கு. இங்கே இருங்க, இதெல்லாம் இங்கே வச்சு விற்கக்கூடியது இதெல்லாம். ஓ, சேல்ஸ் பண்ணுவாங்க போல. அது ஃபார்ம் வச்சு விற்கக்கூடியது எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிள்ளையார் சிலை, அங்கே ஒரு பெரிய புத்தர் சிலை. இதெல்லாம் சேல்ஸ். புத்தர் உள்ள இன்னும் நிறைய சிலைகள் இருக்கு. ஆமாம், அங்கே யூ ஆர் நாட் அலவுட் டு கோ. வேற கடை இருக்குமா இருக்கும் அங்கே. ஓ, இது வந்து உங்களுக்கு பை அப்பாயின்மெண்ட்டா? அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். எனிவே, ஃபார்ம் வெஜிடபிள்ஸ் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃபார்ம் வெஜிடபிள்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இல்லை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கான்னு. லெமன் பாரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ், இது வந்து பம்ப்கின்ல ஒரு வகை. ஓகே, நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. சரி, இதில் ஒன்று எடுக்கலாமா? இங்கே இருக்க எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபெனல்லாம் நல்லாயிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ், எல்லோ கார்ஜெட்ஸ், பயங்கர டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ். நம்ம இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போனால் இதெல்லாம் பார்க்க முடியாதா? ஆமாம். இது என்னது? இது அது ஸ்வீட். இது ஆமாம், அது இல்லை ரெயின்போ ரேடிஷ். அது ஒரு வகையான ரேடிஷ். அது இது பாருங்க, புதுமையாக இருக்குது. வாட் இஸ் திஸ் வெஜிடபிள் ஆக்சுவலி? Oh gosh, I haven't heard. ஓகே, இதுக்கு பேர் வந்து ரெமினஸ்கோ. ஓகே, ரோமெனஸ்கோ. அது வந்து காலிஃப்ளவர் மாதிரி நீங்கள் குக் பண்ணணுமா. 350 ஈச், அதாவது 350 ரூபா ஒன்று. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் எடுத்து காணிக்கிறேன் ஒன்று எப்படி இருக்குன்னு. என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். வெங்காயம் பெருசு அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, பட் அந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேபி குக்கம்பர். இங்கே வருங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது அது பேர் என்னது, ஸ்ப்ரவுட்டு. இந்த டைமில் வரக்கூடியது கேட்டிங்களா. இது நல்லா வாங்கி அவிச்சு பட்டர் போட்டு அப்படிலாம் சாப்பிட்லாம், இல்லைனா பொரியல் வச்சு சாப்பிட்லாம். இந்தியன் முறைப்படி எப்படினாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆண்டவரே, இதெல்லாம் 1 கிலோ 18 கிலோ 18 பவுண்டு. இங்கே பயங்கர விலை கேட்டிங்களா. ஏன்னா இது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா தான் இது. உங்களை காரே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்படி பாருங்க, ஒரு தோட்டத்தை வச்சு பக்கத்தில் ஒரு கடையும் போட்டு இருந்தோன்னு வைங்க, எப்படின்னா எவ்வளோ விலைக்குனாலும் ஆட்கள் வந்து வாங்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கிறாங்க. அப்படியும் ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. பெட் ஷாப் இங்கே ஃபுல்லாக பெட்டுக்குள்ள சப்ளைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது, அடிப்பொலியாக இருக்குது. காப்பி கடை இருக்கா? காப்பி தான் கிடைக்குமா? ஆமாம் இருக்குது. இப்போ வெளியில் 2 பவுண்டு காப்பின்னா அங்கே ஒரு 10 பவுண்டு சொல்ல வேண்டியது இருக்கும். இடத்துக்கு அப்படி தானே. ஆமாம், அங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சாச்சுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. மினி மார்க்கெட், உழவர் சந்தை தான். ஆடு பார்த்தியா? இல்லை, நான் உழவர் சந்தைங்கிறதுக்கு இது என்னது இது? ஓ, ஹேண்ட்பேக். ஓ, இது ஆடு இல்லை, இது மாடு. அப்படியா? சூப்பராக இருக்குல்ல. இல்லை, 1 ரூபாய்க்கு காப்பி குடிக்கலான்னு போனேன். காப்பி கடையில் என்ன கூட்டான்னு கேளுங்களேன். எல்லாம் வயசானவங்க தான், பென்ஷனர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வீக்கெண்டு அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இல்லைனா ஃபேமிலியாக வந்து காப்பி குடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு காப்பி தான் வாங்குவாங்க. ஆனால் நல்ல வெளியில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊரில் வயசானவங்க என்ஜாய் பண்ணுறத மாதிரி வேறு யாரும் என்ஜாய் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. எவ்வளோ வயசு, எப்படி கார் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு அவங்க பாட்டில் போகிறது வர்றது. இங்கே வர கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் சூப்பராக இருக்குல்ல. எல்லாம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஆயிடுச்சுல. எப்படின்னா இங்கே உள்ள இது எப்படின்னா இப்போ வந்து நவம்பர் மாதத்துலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிசம்பருக்கு கிறிஸ்மஸுக்குள்ளே இறச்சிக்கலாம் ஆர்டர் கொடுத்துடணும் கேட்டிங்களா. ஸோ அதான் போட்டிருக்குறாங்க.
ஓகே. ஸோ இப்போ எல்லா இறைச்சி கடையிலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துடணும். கிறிஸ்மஸ் அன்றைக்கி காலையில் போய் நின்னேன், ஏன்னா இறைச்சி தாங்கண்ணே 2 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்கண்ணே மாட்டுக்கறி கொடுக்கணுன்னு. இந்த ஊரில் அது ஆகாது. ஆனால் வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து பன்னிக்கறி ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஐட்டம். யூரோப்பை பொறுத்தவரையில், இங்கிலாண்டை பொறுத்தவரையில். இங்கேயும் ஒரு கடை இருக்குது. இங்கே பாருங்க ஃபார்ம் ஷாப்பு. இங்கே பாருங்க பூண்டு எப்படி இருக்கு பாரு. சூப்பராக இருக்குல்ல இந்த என்ன பூண்டு இது? பிளாஸ்டிக் பூண்டு போல இருக்கு பார்க்க. தொட்டு பாரு. ஸ்மோக்டு பூண்டு. ஸ்மோக்டில் போட்டிருக்குல்ல, ஸ்மோக்டு பூண்டு. சுட்ட பூண்டு 225. இங்கே பாரு, கிறிஸ்மஸ் கேக். வாவ், சூப்பராக இருக்குது. எல்லாம் ஹேண்ட்மேட் கேக்ஸ். நல்லா இருக்கும். கிறிஸ்மஸ் கேக் பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கேக். அழகாக இருக்குது. இந்த பாருங்கள், இதுக்குள்ள பிஸ்கட்டு, அது இது கிறிஸ்மஸ் கேக்கு, அது இதெல்லாம் இருக்குது. இதை ஒரு கிஃப்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கிஃப்ட்டை ஹேம்பரில் வச்சு அழகாக நமக்கு தந்துடுவாங்க. சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இல்லாமா இங்கிலீஷ்காரங்களுக்கு ஒரு நல்ல பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச பற்றினா, அவங்க கடைகளில் போகிறோம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம், ஒன்று நம்ம வாங்கலைன்னு வைங்க, ஆனால் கூட அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம மீன் கடை இங்கே இருக்குது. ஆமாம், மீன் கடை, ஃப்ரெஷ் டியூனா. சரி வாங்க, இதெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாச்சு வாங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி 2 வெஜிடபிள்ஸு 600 ரூபாய்க்கு 2 வெஜிடபிள்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பட்டர்நட் ஸ்குவாஷு, இன்னொன்று வந்து என்னது காலிஃப்ளவர். ஓகே, 2 ஐட்டம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு மீதி ஐட்டத்தை நம்ம வந்து நமக்கு அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாம். கேட்டிங்களா, நான் சொன்னோம்ல, இங்கே வந்து காய்கறி வாங்கி நீங்கள் காலங்களிக்கன்னா சொத்தை வைக்கணும்னு. சொத்து இருந்தால் தானே நமக்கு வாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இங்கே உள்ள ஃபார்ம். கேட்டிங்களா, இதெல்லாம் சைடில் இருக்கிறது எல்லாம் ஃபார்ம் தான். மணி வந்து 1:30 தான் ஆகுதுன்னா சூரியன் வந்து மறைய போகுது பாருங்கள். இதுதான் வந்து வின்டர் டைம். ஓகே, அடுத்து என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் இப்போ வந்து டக்குன்னு சூப் வைக்கிறது தான். எனக்கு மூத்தம்மாய் வந்து ஒரு சூப்பரான ஒரு பீஸா வாங்கி வச்சுருந்தான் நான் வரதுக்குள்ளே. அதை அப்படியே வாங்கிட்டு. கேட்டிங்களா, இவரு எங்கிறதெல்லாம் பீஸா வாங்குறான்னு தெரியல. நல்லா தின் பேஸு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டானுங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ போகலாமா? ஓகே, பார்த்தீங்களா, இப்போ வந்து பம்கின் வாங்கிட்டு வந்தாச்சு. பம்கின் இல்லை, இது பூசணிக்காய் இல்லை. நான் கிடைக்க வாங்கிட்டு வந்து பரங்கிக்காய். பூசணிக்காய்க்கு அலைஞ்சு இது எங்கேயுமே பூசணிக்காய் கிடைக்கல. அதான் அந்தந்த சீசனில் அந்தந்த வெஜிடபிள்ஸ் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லுறது. பூசணிக்காய் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதம் தான் பூசணிக்காய். கேட்டிங்களா, என்ன கொண்டாடுவாங்கன்னா ஹேலோவின்லாம் கொண்டாடுவாங்களா, அந்த டைமில் தான் இன்றைக்கி பூசணிக்காய், நல்ல பெரிய பூசணிக்காய் அழகாக கிடைக்கும். அதெல்லாம் அதான் சொல்கிறது, இதெல்லாம் சீசனல் வெஜிடபிள்ஸ். அந்தந்த சீசனில் வரும்போது காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளுன்னு சும்மா சொன்னாங்க. இப்போ போய் கடந்துக்கிட்டு எனக்கு பூசணிக்காய் எங்கன்னா ஒரு பூசணிக்காய் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால பரங்கிக்காய், பூசணிக்காயினுடைய சிஸ்டர். ஓகே, இது கசின் சிஸ்டர், அவங்களுடைய ஒரு கசின் சிஸ்டர்னு சொல்லிக்கலாம். பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது நம்ம எடுத்தது தாங்க. எங்கே? ஃபார்ம் ஹவுஸில் அந்த ஆளை போய் உடனே ஓடி போய் நல்ல மிளகு அது இதுன்னு போட்டு காரசாரமாக இல்லை இந்த சூப்பு. இந்த சூப் வந்து மைல்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது உங்களுக்கு, ஆனால் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஈவினிங் மீலுக்கு நீங்கள் வந்து ஒரு நைட்டு மீலுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இருக்கலாம். சூப்பராக இருக்கும் சூப்பு கூட. ஏன் மக்களை எங்கே பாருங்கள், வாரல்கட்டையை தூக்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஊரில் உள்ள வாரல்கட்டை மாதிரி இருக்கா இது? இது வாரல்கட்டை இல்லை, இது வந்து இங்கே சியபாட்டான்னு ஒரு ப்ரெட் நம்ம ஊர்லலாம் கிடைக்கும். இப்போ இது நம்ம லீடில் இருந்தால் வாங்கினது. இது வந்து ஃபார்ம் ஷாப்லேருந்து வாங்கலை. நான் சொன்னோம்ல, என் சொத்தை விற்க வேண்டியது வரும். ஃபார்ம் ஷாப்லேருந்து வாங்கி நான் காலம் கழிச்சேன். கேட்டிங்களா, இது ஆக 70-80 தான் இருக்கும். நம்ம ஆல்டியில் லிடில்லாம் அங்கே இப்போ நான் 3.5 பவுண்டு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கேட்டிங்களா, டபுள் அமௌண்ட்டுக்கு மேலே கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ வந்து பார்ப்போம். இதை வந்து அம்மா இதை வெட்ட முடியுமா? ஏசப்பா ஆண்டவரே, ஆமாம் இதை வெட்ட முடியாது. அப்படி பாதியை வெட்டலாமே? இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து சூப் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இட் இஸ் அவிச்சு சூப் பண்ணுறது இல்லை. சுற்றி வச்சு அடிக்கவா? சுற்றி இல்லை, கொஞ்சம் ஒரு வழியாக கட்டை கம்பியெல்லாம் வச்சு வெட்டியாச்சு. கேட்டிங்களா, இது கொஞ்சம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பாருங்கள், அதுதான் ஃபுல் காய். அதான் இப்போ அதை திறந்து பார்த்தா இவ்வளவுக்குள்ள இருக்குமான்னு தெரியல எனக்கு. நம்ம இந்த இதில் வாங்கினது ஒரு காய் நாங்கள் லிட்டிலில் வாங்கினோம், ஒரு காய்
ஒரு காய் வந்து இந்த காய் இதில் வாங்கினது, இந்த கடையில் வாங்கினது, இந்த ஃபார்மர் கடையில், விவசாயிகள் கடையில் வாங்கினது. ஓ, இது வந்து ஃபுல்லாகவே இருக்குது பார்த்தியா? கொஞ்சம் தான் அது இருக்குது. கலர் என்ன கலர்னு பாருங்கள். பப்பாளி பழம் போல சூப்பராக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியா? ஓ சரி. இது வந்து இதில் நடுவில் உள்ளதை ஒரு ஸ்பூனோ கையோ வச்சு இப்படி எடுத்துடணும். கேட்டிங்களா? பச்சையாக சாப்பிடலாம் போல. உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நான் சொல்லும்போது நான் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வாங்கலாம், ஃபார்ம் ஷாப்லேருந்து வாங்கலாம்னு சொல்லும்போது இவருக்கு எல்லாம் ஒன்றாத்தான் இருக்க போகுது அப்படின்னாரு. அதுவும் அங்கே வாங்குறதுக்குள்ள இது இவ்வளவுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு தக்கன அவங்க வச்சுருக்கணும்ல, இல்லைன்னா அடுத்த நேரம் ஆட்கள் வராது. சரி, அடுத்து அதையும் வெட்டி பார்ப்போம் எப்படி தான் இருக்கணும். டெஸ்டிங். ஓகே, பணக்கார கடையில் வாங்குறதுக்கும் பாவப்பட்ட கடையில் வாங்குறதுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இப்படி இருக்கா? இது இனி கோடு கோடாக போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த நம்ம சிக்கன்லலாம் போடுவோம்ல, அப்பா இது என்னைக்கு இது ரோஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ராங்கு. ஆனால் கிறிஸ்மஸ் சீசனில் பம்ப்கின் எங்கேருந்து வருதுன்னு தெரில. எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் சீசனில் பம்ப்கின் சூப் வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டராக கொடுப்பாங்க நீங்கள் எங்கே கிறிஸ்மஸ் டின்னருக்கு போனாலும். ஓகே, தட்ஸ் இதில் வச்சிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அடுத்த வெட்டி பாத்திரமா, எனக்கு அடுத்த வெட்டி பார்த்தா தான் எனக்கு வந்து அது ஆமாம் எனக்கு ஒரு நிம்மதி வரும். ஓ இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதுக்கு வருது. அது எங்கே அது கொண்டாங்க. இது வந்து எங்கேருந்து வாங்கினா நம்ம லிட்டில்லேருந்து வாங்கினது வெறும் 79p 79 பென்ஸ். அது வந்து 3 pounds 50க்கு மேலே. 3 pounds 50p. அதுக்கு எடுத்துகிட்டு 400 ரூபா. இது வந்து 70 ரூபா. டு பி ஆனஸ்ட் அதை விட இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. கேட்டிங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட் கலர். இப்போ இதையும் வச்சு பார்ப்போமே. இது 400 ரூபாய்க்கு வாங்கினது. இது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினதுன்னு வைங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய கலர் எப்படியோ அது அந்த காசுக்கு தக்கன கலர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்குது. மனமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு மனம் இல்லை. விலை கூடுதல்னால நான் சொல்லலை. சில ஐட்டங்கள் விலை கூடுதல் ஐட்டங்கள் வந்து நல்லா இல்லாமலாம் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் தண்ணி மனம் கூடுதலாக இருக்குது. இதில் வந்து நல்ல அந்த காயினுடைய மனம் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆலிவ் ஆயில், மற்ற ஆயில் நீங்கள் ஊட்டலாம். நான் லேசாக ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிடுவேன். கேட்டிங்களா? லைட்டாக பெப்பர் போட்டு விடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது நம்ம கார்லிக்கு. ஓகே, கார்லிக்கு. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே வச்சு விட்டுறலாம். கார்லிக்கை நல்லா அப்படி தடவிட்டு அப்படியே இதில் வச்சு விட்டுறலாம். ஓகே, இனி இதில் கொஞ்சம் லைட்டாக பெப்பர் பொடியும் கொஞ்சம் உப்பு. ஓகே, லைட்டாக உப்பு நீங்கள் லைட்டாக தூவி விட்டால் போதும். இது பண்ணலாம். இது வந்து நான் இப்போ இன்றைக்கி வைக்க போகிறது வந்து எங்கே வைக்க போகிறேன்னா அவனில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இது அவன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மேலே இதிலே வந்து ஒரு நல்ல சீன்சட்டியை வச்சு ஒரு சட்டியை வச்சுட்டு ஒரு தோசை தவா மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் அடுப்பில் வச்சு, ஆனால் இப்படி ஃபுல்லாக வச்சா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டியே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியும் கூட எடுக்கலாம். பட் ஐ எம் மேக்கிங் த வெரி ஓன் பிரிட்டிஷ் அண்ட் என்னது இங்கிலீஷ் அண்ட் யூரோப்பியன் மெத்தட். ஓகே, ஒரு 190-200 டிகிரியில் உள்ளே வச்சு வச்சிட்டோன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும். 2 hours 1 to 2 hours ஆகும். எவ்வளோ மணிக்கூர் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வச்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு வேகலைன்னா திரும்ப வைக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ என்னை பார்க்குறவங்க இல்லைனா நமக்கு இமெயில்ஸும் நிறைய வரும். இங்கே உள்ளவங்க, இங்கே புதுசாக குடி வந்தவங்க இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸாக வர்ற பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்களாம் எப்படி தான் அந்த ஃபுட்டுக்கெல்லாம் நீங்களாம் எப்படி தான் அட்ஜஸ்ட் ஆனீங்களா? எங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குளிர் இருட்டு அது வேறு ஒரு பக்கம் போனாலும் இந்த ஃபுட்டு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் அப்படி தான். இப்போ இங்கே உள்ளவங்களை கொண்டு யூரோப்பியன்ஸை கொண்டு இந்தியாவில் கொண்டு போட்டு பாருங்க, அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயோ
ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல பிரியாணி கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 4ஆவது நாள் அவங்களுக்கு ப்ரெட்டை தேடும், என்னது சீஸை தேடும், பட்டரை தேடும், பாலை தேடும். அது அவங்க இப்போ சாப்பிட்டு வளர்ந்த முறை. அதனால் அது அப்படி தான் தேடும். நம்ம உடம்பு வந்து அவங்களுடைய சாப்பிட்டு எப்படி வளர்ந்துருக்குறாங்களோ அது அது இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நாட்டுக்குன்னு பொழைக்க வந்துட்டா அங்கே உள்ள ஐட்டங்களை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சாப்பிட்டு பழகுறதுல எந்த தவறும் கிடையாது. எனக்கு என்னைக்கு மீன்கறி தான் வேணும், மீன்கறி சோறு கூட எனக்கு பொரியல், சாம்பார், ரசம், பருப்பு இப்படி இருந்தால் தான் நான் திம்பண்டே அப்படின்னு நம்ம மனசில் இருந்தாச்சுன்னா காரியமே நடக்காது. நாங்களும் வந்தப்போ அப்படி தான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். என்னடா நாடு இது, இங்கே வந்து மனுஷன் வந்து இந்த பொக்களை போட்டு தின்ட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் போக 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 பழகிட்டோம். ஏன்னா இது வந்து லோக்கல் ஃபுட்டு வாங்கும்போது, இப்போது நான் லோக்கல் ஃபுட்டுன்னா நான் சொல்கிறது அந்த உழவர், நான் அன்றைக்கி போன உழவர் சந்தைக்கு போக சொல்லலை, அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் லிடிலு, ஆல்டி இங்கெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. பார்த்திங்களா, வெறும் 79 பி தான். இது வெறும் 79 பென்ஸ் தான். இது வாங்கினாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ இதை ஒரு சூப் வச்சு குடிக்கலாம், ஒரு சாம்பாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள காய்கறிகளை அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் சொல்கிறது, லோக்கலாக உள்ள ப்ரொடியூஸை வாங்கி அதை யூஸ் பண்ணி பழகி பார்க்கணும். எல்லாம் நம்ம பழக்கத்தில் தான் இருக்குது, கேட்டிங்களா. இப்போ ஹாலிடேக்கு வந்தோம்னா அது வேறு. இது வந்து நம்ம இங்கே வந்து ஓகே ஒன்லே ஸ்டூடெண்ட் பீரியட் முடியாது வரை நம்ம இருக்க போகிறோம். இல்லைனா வந்து வேலைக்குன்னு வந்தாச்சு, இனிமேல் இங்கே தான் எனக்கு நான் செட்டில் ஆக போகிறேன்னு நினச்சிட்டு அங்கே உள்ள பொருட்களை வாங்கி நம்ம வந்து அதை வந்து நமக்கு பழக்கப்படுத்திக்கிறதுல எந்தெந்த தவறு இல்லை. அதனால் நம்ம நிறைய சேவ் பண்ணலாம். எப்போவுமே எனக்கு இங்கிலீஷ் தமிழ் பொருள் தான் வேணும், அது எப்போவுமே எனக்கு தமிழ் சாப்பாடு தான் வேணுங்கும்போது அப்போ உங்களுக்கு காசும் வந்து உங்களுக்கு கூடத்தான் ஆகும். கேட்டிங்களா, அதுக்கு வந்து இது இல்லை. இடையில வந்து ஒரு தடவை பார்த்தேன், ஆக மொத்தம் இப்போ 1 hour இருந்திருக்குது பாருங்க. டண்டடைங், ஓ மை குட்னஸ், ஓ பயங்கரமாக இருக்குது. மாம்பழம் போல இருக்கு, பயங்கர கலர். கேட்டிங்களா, என்ன மாதிரி இந்த சின்ன துணியெல்லாம் வச்சு எடுக்காதீங்க, எடுக்கும்போதே நல்ல பெரிய துணி வச்சு எடுங்க. ஓ ஓ ஓ ஓ வாவ், பயங்கர மனமாக இருக்குது. கேட்டிங்களா, அடிப்படி 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 மனமாக இருக்குது. என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இனி இந்த கார்லிக் எடுத்து தனியாக வச்சிடலாம். அது எல்லாம் போகுது உள்ள சூப்புக்குள்ளே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கேட்டிங்களா, ஆஹா, இப்போ இந்த இது இது எப்படி எந்த அளவுக்கு வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஸ்கூப் பண்ணும்போது அழகாக வரணும். பார்த்தீங்களா, அதுதான் முன்னால் எவ்வளோ இந்த இந்த பச்சையாக இருக்கக்கூடிய காயை பார்த்தீங்கன்னா அது வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஓகே, பட் இது வந்து இவ்வளோ வெந்திருக்குது இப்போ. ஓகே, ஸோ இதை இதை எடுத்து அப்படியே வந்து முதல்ல வந்து இதை வந்து நல்ல டேஸ்ட் ஒரு பாத்திரத்தில் போடணும். அந்த சூப் பண்ணக்கூடிய பாத்திரத்தை எடுங்க. பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி க்யூப்ஸ் கிடைக்கும்ல. ஸோ நாங்கள் இன்றைக்கி வெஜிடேரியன்னால நாங்கள் இன்றைக்கி இந்த வெஜிடபிள் ஸ்டாக் போடுறோம். இல்லைனா நீங்கள் சிக்கன் ஸ்டாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸ், இந்த மேகி க்யூப்ஸ்னு ஒன்று கிடைக்கும்ல. ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க. அது தனியாலாம் எதுவுமே இதுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு 2 ஸ்டாக்கை போட்டுக்கிட்டு ஒரு 100 இல்லைன்னா 150 ml தண்ணி, கொஞ்சமாக தண்ணி. மேகி ஸ்டாக்கு எல்லா ஊர்லேயும் உண்டு. இன்ஃபேக்ட் இங்கே விட ஊரில் நல்லா கிடைக்கும். இதெல்லாம் பார்க்க கேசரி போல் இருக்குது. ஆமாம், ஸோ எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுடணும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல போஷாக்கான உணவு. பரங்கிக்காய், நம்ம ஊரில் கிடைக்கல பரங்கிக்காய், அதுதான் இங்கே வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ். இந்த வின்டரில் இது பண்ணக்கூடிய ஸ்குவாஷ் இல்லை ஸ்குவாஷ். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, வெரி டேஸ்டி. அக்கா 5 star லெவல்லையாக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் 5 star குக்கிங். ஓகே, 5 star ஹோட்டல் குக்கிங்ஸ். நீங்கள் வீடுகளில் இப்படிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்க, அம்மா எந்த பிள்ளைய இந்த ஆள் எங்கே இருந்தாக்கும் பிடிச்சிட்டு வந்தார், என்ன மாதிரி பண்ணுங்க பாருங்க அப்படின்னு ஆளுகள் உங்களை சொல்லுவாங்க. மாமியார் பிரச்சனையே வராது. மாமியார் கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் வாயில் ஊற்றி விட்டாங்கன்னு வைங்களேன், வாயடிச்சு போயிடுவாங்க, வாய் திறக்க மாட்டாங்க, சுட்டு சாப்பிடுவோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. அதான். ஓகே, ஸோ இது ஒன்று. இது அதோட நல்லா இருக்குது. ஐ டோன்ட் நோ, பாருங்க. இந்த கார்லிக் வந்து அப்படியே லைட்டாக பிதுக்குனா போதும், அப்படியே விழுந்துடும். பார்த்தீங்களா,
சூப்பராக இருக்குல்ல. இது எல்லாத்தையும் கலக்கி விடணும். இது பார்த்தீங்கன்னா பார்மிஜான் சீஸ். ஓகே, இந்த செடார் சீஸ் இல்லை, பார்மிஜான் சீஸ். பார்மிஜான் சீஸ். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி துருவி போடணும் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டு உங்களுக்கு. ரொம்பையும் போடக்கூடாது, கால்வாசி. அடுப்பை லேசாக நீங்கள் பற்ற வச்சுக்கணும். ஓகே, பற்ற வச்சுட்டு இதில் வந்து அடுத்தது வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும். கொஞ்சமாக பட்டர். இதில் நீங்கள் ரோஸ்மெரி வேணால் போட்டுக்கலாம். நான் அன்றைக்கி ரோஸ்மெரி நான் போடலை. இனி நம்ம இந்த சூப். ஓகே, அது வெஜிடேரியன் சூப். ஆமாம், தண்ணி இப்போ தான் இப்படி இருக்கணும் கேட்டிங்களா. உள்ளே கொஞ்சம் கெட்டி கெட்டியாக திப்பி திப்பியாக கடந்தாலாம் நோ ப்ராப்ளம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இதில் வச்சு வேக விடணும். சரி, காளான் எதுவும் வதக்கணுமா என்ன செய்யணும்? ஆமாம், காளான் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இது கேட்டிங்களா. இதில் வந்து கொஞ்சம் க்ரீம் விட்டுக்கணும். ஓகே, ஸோ 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன். ஓகே, அவ்வளோதான். நிறைய நீங்கள் விட வேண்டாம். விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாதியாக வெட்டி போட்டால் போகும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து செஸ்னட் மஷ்ரூம்லேயே பல வகை உண்டு. அதில் இது ஒரு காமன் வகை தான். நம்ம பட்டன் மஷ்ரூம் மாதிரி தான், பட் இது செஸ்னட். அந்த செஸ்னட் ஃப்ளேவர் இதில் நல்லா வரும். கொஞ்சோண்டு பட்டர் போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கு கூட வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், இல்லை என்ன ஆயில்னாலும் இல்லை, கைக்கு கிட்டினது ஆலிவ் ஆயில். இப்போ கேட்டிங்களா. மஷ்ரூம் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சோத்த அளவுக்கு உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. ஒரு சின்ன பவுல் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வின்டர் டைமில் கொஞ்சம் ஒரு சக்தி கொடுக்கும். கொஞ்சம் ஃபேட்டும் இருக்குது அதில். பட்டர் இருக்குது, வேறு என்ன இருக்குது, க்ரீம் இருக்குது. இந்த 2 தான் அதுக்கு ஃபேட்டு கொடுக்கக்கூடியது. அடிபடியாக இருக்குது. கொஞ்சம் உப்பு, அப்புறம் பெப்பர். பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நமக்கு இங்கே ஆயிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம சூப்பை வந்து அடித்து எடுக்கலாம். இவ்வளோ சூடாக தான் இருக்குது சூப்பு கொஞ்சம். அதனால் நம்ம எப்படி அடிக்கணும்னா மிக்சியில் போட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு 3 ஸ்பூன், அதாவது ஒரு 1/4 மிக்ஸி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இவ்வளோ இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும். ஓகே, ஒரு திருக்கி அடிக்கணும். ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை தான். பார்த்து அடிக்கணும், இல்லைன்னா மேலே எல்லாம் பொங்கிரும் கேட்டிங்களா. ஆனால் நல்லா அடிக்கிறது வந்து நல்லா ஒரு திப்பில்லாமல் அடிக்கணும். ரொம்ப அழுத்தி பிடிச்சிக்கணும். நல்லா சூடு கம்மியான பிறகு போட்டு அடிக்க, இல்லைன்னா மேலே எல்லாம் திறச்சி இதாயிரும். நல்லா ஆறின பிறகு அடிச்சுட்டு திரும்ப வந்து இது பண்ணிக்கலாம், சூடு பண்ணிக்கலாம். அப்படி தானே. ஏன்னா இது கொஞ்சம் ஆபத்தான வேலை. அடுத்து வாங்கின ப்ரெட்டை வெட்டிடலாம். பாருங்க, வாரியில் வெட்டின மாதிரி தான் வெட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாதிக்காய் பொடி போடணும். அக்கா டோட்டலி மறந்துட்டேன் கேட்டிங்களா, டோட்டலி மறந்துட்டேன். இதில் லைட்டாக நட்மெக் லைட்டாக போட்டு அடித்து ஊற்றிடலாம். எப்படி டோஸ்ட் ஆகுன்னு பாருங்கள். சூப்பராக டோஸ்ட் ஆயிடுச்சா. இதை எடுத்து இதில் எப்படி விளம்பிக்கலாம். இதில் உங்களுக்கு மேலே வேணும்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஐ எம் கோயிங் டு புட் சம் ஆலிவ் ஆயில். மக்களே, நம்ம இட்டாலியில் சாப்பிட்டோம்ல ஆலிவ் ஆயில் போட்டு, அதே மாதிரி ஸ்ப்ரேயர், இந்த ஆலிவ் ஆயில் ஸ்ப்ரேயர் தான் நீங்கள் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் எப்படி வச்சுக்கோங்க. இதாக இருக்குதா. இதை வந்து சைடில் இப்படி ஊற்றணும். ஓகே, இல்லைன்னா இனி அடுத்தது வந்து இது பார்மிஜான் சீஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை அப்படியே லைட்டாக பீல் பண்ணிக்கணும். ஓகே, 5 ஸ்டாரே தோத்து போகும். சூப்பர் ஆயிடுச்சா. ஒரு சில ஆட்களுக்கு இப்போ ஆமாம் இது என்னடே உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு இருக்குது. உங்களுக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். வெயிட் அ மினிட், உங்களுக்கெல்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இருக்கவே இருக்குது வத்தல் துகள்களை அப்படியே மேலே நீங்கள் எப்படி போட்டு விட்டுருங்க. கேட்டுறீங்களா? நமக்கு ஏற்ற அப்படி நமக்கு ஆனால் வந்து ஆக்சுவலி நமக்கு ஏற்ற அப்படி பண்ணக்கூடாது இது. பட் இருந்தாலும் நான் ரூல்ஸை மீறி இதை போட்டிருக்கேன். கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓ மை குட்னஸ். அது
அந்த அந்த மஷ்ரூமோட காரம் மஷ்ரூமோட வச்சு சாப்பிடும்போது அந்த பார்மெசான் சீஸும் மஷ்ரூமும் அந்த சூப்பும் சூப்பர் அடிப்படையாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் அடிப்படையாக இருந்துச்சு. எனக்கு இது பண்ணி சாப்பிடணுன்னு பயங்கர ஆசை. ஸோ பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டுலாம் தான் நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இது பூசணிக்காயில் பண்ணால் இன்னும் அது பூசணிக்காயோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த ஸ்குவாஷில் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. கேட்டிங்களா? எப்படி நல்லா இருந்துச்சா? நான் இவரு கொஞ்சம் இங்கே வாங்க இவரு கொஞ்சம் கொடுத்துடலாம். இவர் இந்த சூப்பை குடிச்சிட்டு இப்போ தியான நிலைக்கு போவார். பாருங்கள் இப்போ பாருங்கள் மக்களே. ஐயா பயங்கர மேக்கப்பாக இருக்கும். இல்லை பயங்கர சூப்பராக இருக்குல்ல? அற்புதமான டேஸ்ட், அற்புதமாக இருக்குது. அந்த மனம் அடிவில் போகுது. அதாவது நீ சொன்ன அந்த காளானோட சாப்பிட்றது ஒன்று கலந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப நல்லா போகுது. ரொம்ப நிலை தான் இது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து வின்டர் வார்மர். நல்ல வின்டர் டைமில் இதை குடிக்க நம்ம நல்ல காரமாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரிலாம் குடித்தா நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வார்ம் கொடுக்கும். கேட்டிங்களா? இல்லை வின்டர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை செய்ய சாப்பிடுங்க. எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் செய்ய சாப்பிடுங்க. கேட்டிங்களா? அவ்வளோதான். ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வீடியோக்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வரீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.